வணக்கம். ஓம் ஸ்ரீ ஷீரடி வினை தீர்க்கும் குபேர சாய்பாபா கோவில் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். வாங்க யூடியூப்புக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன தெரியுங்களா, அம்மா உங்களுக்கு ஃபோன் போட்டேன் எடுக்கல, அதனால் எனக்கு ஒரு டவுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஃபோன்லேயும் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கானது இந்த யூடியூப்பு எல்லாருக்குமே ஆகும், சரிங்களா? ஃபோனில் என்னால் நிறைய நேரம் பேச முடியல, ஏன்னாக்கா வெளியிலலாம் போக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் 2 பேர் தான், யார் அப்பாவும் நானும் தான் 2 பேர் தான் போய் வெளியில் பார்க்க வேண்டியது இருக்குது. வேறு ஹெல்ப்புக்கு பசங்கள்லாம் பையன் சிவகங்கையில் இருக்கா போல், பொண்ணு பெருங்குடியில் ஆஃபீஸ் போகிறாங்க, பேத்தி காலேஜுக்கு போகிறா, பேரப்பிள்ளை ஸ்கூல் படிக்கிறா போல். 2 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, பேரப்பிள்ளைங்களாம். ஏன்னா வேறு யாரும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றதுக்கு முடியாது. எல்லாருக்கும் வேலை இருக்குது. அவங்கவுங்க வேலை செய்தால் மட்டும்தான் கண்டிப்பாக சாப்பிட முடியும். இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு கடவுள் காட்ட தான் செய்வார். எப்படி காட்டுவாருனாக்கா, இந்த பாதையில் போங்கன்னுட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செய்தால் தான் இந்த காலத்தில் நம்ம முன்னேற முடியும். அதனால் நம்ம இந்த கோவில் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்தோன்னா நம்ம தான் அது கண்டிப்பாக மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரையும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் 2 பேர் அதை முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் கண்டிப்பாக மனப்பூர்வமாக சந்தோஷமாக பாபா கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உடல் உழைப்பாவது இல்லை எதுவாக இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். அதனால் நாங்கள் 2 பேரும் கஷ்டப்படுறோமே, இந்த அம்மாவுக்கு போய் கூட உழைக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்படலான்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்குன்னு நான் கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்குள்ள மனசு அந்த இடங்கள் இறைவன் குடியிருப்பார். அப்போது அவங்களுக்குள்ளே வரணும்னு தோன்றுச்சுன்னா தான் அவங்க வர முடியும். அவங்கள போய் எனக்கு ஹெல்ப் பண்ணலையெல்லாம் கேட்கக்கூடாது. கரெக்டு தானுங்களே? கண்டிப்பாக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு பாபா தான். இவ்வளோ நாள் பாபாவும் நான் ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிரான சிவன் வராகி அம்மா தான் எங்களை பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கூட துணையாகவும் வழித்துணையாகவும் அவங்க தான் எங்களுக்கு கூட எந்த நேரமும் எங்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இல்லாமல் நாங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ஊரே சேர்ந்து ஒரு கோவில் கட்டுற இடத்துல ஒரு புருஷன் முன்னாடி 2 பேர் மட்டும் இதுக்கு செய்கிறோம் அப்படின்னாக்கா, இறைவனுடைய சக்தி இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏன்னா